வெண்முரசு. குருதிச்சாரல் 5. வாசிப்பது சந்தீப். தேவிகை உபப்பிலாவியத்திற்குள் நுழைந்தபோது கோட்டை வாயிலில் காவலர்கள் அவளை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. தேர்ப்பாகன் முத்திரை கணையாழியை காட்டியபோது காவலன் திரும்பி தலைவனை நோக்க அவன் இறங்கி வந்து கணையாழியை வாங்கி கூர்ந்து நோக்கிய பின் குழப்பம் விலகாமலேயே தலையசைத்தான். தேர் நகருக்குள் நுழைந்தபோதுதான் அத்தனை சிறிய ஊர் அது என தேவிகை உணர்ந்தாள். ஒரு சிறிய பெட்டிக்குள் நுழைந்தது போலத் தோன்றியது. பெரிய சகடங்கள் கொண்ட தொலைப்பயணத் தேரில் இருந்து நோக்கியபோது அத்தனை கட்டடங்களும் சற்று கீழே எனத் தெரிந்தன. இடுங்கலான தெருக்களில் இருந்த நெரிசல் கூட அங்கே பாண்டவர்கள் இருப்பதனால் மிக அண்மையில் உருவானதென்று தெரிந்தது. கட்டடங்கள் புதுப்பிக்கப்பட்டு வண்ணம் பூசப்பட்டிருந்தன. இளைய மைந்தர் அபிமன்யுவின் திருமணத்தின் பொருட்டு செப்பனிடப்பட்டிருக்கலாம் என்றாள் பூர்ணை. தேவிகை தலையசைத்தாள். இது நகரமே அல்ல, எல்லைப்புற காவல் கோட்டை. நகரமாகிக் கொண்டிருக்கிறது என்றாள் சுரபி. அரண்மனை முகப்பில் சுரேசர் அவர்களை எதிர்கொண்டார். தாங்கள் வந்து கொண்டிருக்கும் செய்தி நேற்றுதான் இங்கே வந்தது, அரசி. நெடுந்தொலைவு பயணம். உரிய ஏற்பாடுகளுமின்றி என்றார். ஆம், உடனே வரவேண்டியிருந்தது என்றாள். அரசர் இளையவர்களுடன் அருகே உள்ள சம்புகம் என்னும் சோலைக்கு சென்றிருக்கிறார். இங்கே நாட்கணக்காக நிகழ்ந்த அரசு சூழ்தல்களால் சலிப்புற்றுவிட்டார். சில நாட்கள் நூலாய்ந்துவிட்டு வரலாமென்று கிளம்பினார். இளையவர்கள் நகுலனும் சகதேவனும் உடன் சென்றனர். அவள் கேளாமலேயே பீமசேனரும் பார்த்தரும் நகரில் இல்லை. பீமசேனர் மகதத்திற்கு சென்றிருக்கக்கூடும். அங்கே ஜரர்களில் நமக்கு ஆதரவாக சிலர் உள்ளனர் என்கிறார்கள். பார்த்தர் காம்பிலியம் சென்றிருக்கிறார். தேவிகை அரசி இருக்கிறார்களா என்றாள். உடனே அவள் வந்த நோக்கத்தை உணர்ந்து கொண்டு ஆம் அரசி, இருக்கிறார்கள் என்றார் சுரேசர். தாங்கள் நீராடி சற்று ஓய்வெடுத்துவிட்டு வாருங்கள். நான் சந்திப்புக்கு ஒழுங்கு செய்கிறேன். திரும்பி அருகே நின்றிருந்த ஏவலனிடம் அரசியருக்கான மாளிகைக்கு அழைத்துச் செல்க. நீண்ட பயணம். உடல் நீவும் விரலியரை வரச்சொல் என்றதும் தேவிகை தேவையில்லை என்றாள். சுரேசர் தலைவணங்கினார். ஏவலனைத் தொடர்ந்து மகளிர் மாளிகை நோக்கி செல்லும்போது பூர்ணை அரசியிடம் பேச வேண்டியதென்ன என்பதை முன்னரே சொல்வகுத்துக் கொள்வது நன்று என்றாள். ஆம் என்றாள் தேவிகை. அரசி, அவர் உங்கள் இணைமனைவி என்பதை மறக்க வேண்டியதில்லை. எந்நிலையிலும் அதை பெண்ணுள்ளம் மறப்பதில்லை. அத்துடன் அவர் இந்திரபிரஸ்தத்தில் மும்முடிசூடி அமர்ந்தவர். அனலில் இருந்து பிறந்தவர் என்று சூதர்களால் பாடப்படுபவர். அனைத்தும் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். தேவிகை நான் அன்னை என அவளிடம் பேசப் போகிறேன் என்றாள். ஆம், ஆனால் மானுடருக்கு அப்படி நிலையான அடையாளமேதும் இல்லை, அரசி என்றாள் சுரபி. அவர்கள் அந்தந்த தருணங்களில் அதற்குரியதை சூடிக்கொள்கிறார்கள். அதை முடிவு செய்வது அச்சூழலில் எதிர்நிற்போர், அங்கு ஒலிக்கும் சொற்கள், அதற்கு முந்தைய கணத்தில் அவர்களிருந்த நிலை, அவர்கள் எதிர்பார்த்திருக்கும் வருசூழல். அரசி, மானுடர் எண்ணத்தாலோ உணர்வாலோ முடிவுகளை எடுப்பதில்லை. பெரும்பாலும் தன்முனைப்பாலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். தேவிகை இப்படி ஆராய்ந்து செல்வதனால் என்ன பயன்? நான் பேசப்போவது மிக மிக எளிய செய்தி. ஓர் அன்னையென எண்ணி நோக்கும்படி கோருகிறேன் என்றாள். பூர்ணை ஆம், அரசி. ஆனால் அதை பாஞ்சாலத்தரசியின் ஆணவம் உரசாதபடி உரிய சொற்களில் சொல்ல வேண்டும். அறிவுறுத்தல்களையும் வழிகாட்டல்களையும் அவர்கள் விரும்புவதில்லை என்றாள். தேவிகை தளர்ந்து நான் என்னடி சொல்வது என்றாள். எளிய முகமன்களில் தொடங்குங்கள். சிபி நாட்டிலிருந்து வந்தது உங்கள் மைந்தன் யுதேயனையும் பிற மைந்தரையும் பார்ப்பதற்காக என்று சொல்லுங்கள். போர் குறித்து இயல்பாகவே பேச்சு வரும். அப்போது உங்கள் மைந்தரைப் பற்றி சொல்லுங்கள். அவரைப் பற்றிய உங்கள் அச்சங்களைப் பற்றி சொல்லி அழத் தொடங்குங்கள். எண்ணிக்கொள்க, உங்கள் மைந்தரைப் பற்றி மட்டும் பேசுங்கள். பேச்சினூடாக அனைத்து மைந்தருக்கும் உயிரிடர் இருப்பதைப் பற்றி சொல்லுங்கள். அவர்களை எச்சரிக்க வேண்டாம். அவர் தன் மைந்தரைப் பற்றி எண்ண வேண்டுமென்று கோரவும் வேண்டாம். தேவிகை ஆனால் அவர் மிகவும் கனிந்துவிட்டார் என்றார்கள் என்றாள். பூர்ணை கனியலாம்.
விலகும் கனியே என்றாள். சுரபி, அரசி, அத்தனை எண்ணிச் சூழ வேண்டியதில்லை. நீங்கள் சந்திக்கச் சென்றதுமே அரசி அனைத்தையும் உணர்ந்து கொள்வார்கள். அவர்களின் நுண்ணுள்ளம் அத்தகையது. நேரடியாகவே உங்கள் துயர்களையும் அச்சங்களையும் சொல்லி அடைக்கலம் கோருங்கள். போரைத் தவிர்க்க ஆவன செய்ய வேண்டுமென்று சொல்லுங்கள். ஆம் என ஒரு சொல்லை அவர் சொன்னார் என்றால் நாம் வென்றோம் என்றாள். தேவிகை பெருமூச்சுடன் என்னவென்றே தெரியவில்லை. என் உள்ளம் அச்சத்தில் தவித்துக் கொண்டே இருக்கிறது என்றபின் தனக்குள் என அவளிடம் சென்று கையேந்தும் நிலை அமைந்துவிட்டதே என்றாள். பூர்ணை, அரசி, இவ்வெண்ணம் உங்கள் உள்ளத்தில் துளியேனும் இருந்தால்கூட அரசி அதை அறிந்து கொள்வார்கள். நான் அஞ்சியது அதையே என்றாள். தேவிகை, நான் அவளுக்கு எவ்வகையில் குறைந்தவள்? நானும் அரசியே என்றாள். ஆம் அரசி, ஆனால் நீங்கள் வஞ்சனம் உரைக்கவில்லை என்றாள் பூர்ணை. சுரபி, ஏன் நாம் பொய்மொழி பேசிக்கொள்ள வேண்டும்? அரசி, நீங்கள் அரசி. அவர்கள் அரசியலாளர். அவர்களே இன்று பாரத வருஷத்தின் இரு மையங்களில் ஒன்று. இப்போரைத் தவிர்க்க இருவராலேயே இயலும். இளைய யாதவர் எண்ண வேண்டும். இந்திரபிரஸ்தத்தின் அரசி உளமிளக வேண்டும். நாம் அதன் பொருட்டே வந்துள்ளோம். போரைத் தவிர்க்க விழைபவர்கள் அனைவரும் அவர்களின் காலடிகளில் பணிந்தேயாக வேண்டும் என்றாள். தேவிகை சினத்துடன் திரும்பி அவளை நோக்கியபோது காதில் குழைகள் ஆட நிழல் கன்னத்திலும் கழுத்திலுமாக ஊசலாடியது. அவள் விழிகளை இமைக்காமல் நோக்கி நின்றாள் சுரபி. விழிவிலக்கி தேவிகை பெருமூச்சு விட்டாள். திருப்பதியின் சேடியான சலஃபை உள்ளே செல்லலாம் அரசி என்றாள். தேவிகை உள்ளே சென்றபோது திருப்பதி உயரமற்ற பீடத்தில் அமர்ந்து மடிமேல் பலகையை வைத்து எழுதிக் கொண்டிருந்தாள். எழுதப்பட்ட ஓலைகள் அருகே ஒரு மரப்பேழையில் இருந்தன. புதிய ஓலை நறுக்குகள் பிரிதொன்றில் காத்திருந்தன. விழிதூக்கி வருக என்றாள். தேவிகை அவளை நோக்கியபடி அசையாமல் நின்றாள். அவளிலெழுந்து முதல் எண்ணம் திருப்பதி மேலும் பல மடங்கு அழகு கொண்டிருக்கிறாள் என்பதுதான். முதுமையின் சாயல்களாலேயே அழகு மிகுவதும் இயல்வதுதான் போலும். காதோரமயிரில் ஓரிரு நரையிழைகள் இருந்தன. முகவாய்க்கோடுகள் அழுத்தம் கொண்டிருந்தன. கண்களுக்குக் கீழே மெல்லிய நிழல். கழுத்தின் தசை சற்று தளர்ந்திருந்தது. தோள்களில் மென்மணல் என மின்னிய வரிகள். திருப்பதி எழுந்து வந்து அவள் முன் நின்றாள். அவள் தோள்களுக்குக் கீழே தேவிகையின் தலை இருந்தது. அண்ணாந்து நோக்கியபோது அவள் முகம் உயரத்திலென தெரிந்தது. அவள் ஆடை சீரமைப்பது போல சற்று விலகி தூணில் முட்டி அதைப் பற்றிக் கொண்டு சாய்ந்து நின்றாள். திருப்பதி புன்னகையுடன் வருக அரசி. பார்த்து நெடுநாளாகிறது என்றாள். ஆம், இந்திரபிரஸ்தத்திலிருந்து அஸ்தனபுரிக்கு கிளம்பும்போது பார்த்தது என்றாள். அச்சொல் அவள் விழிகளுக்குள் மெல்லிய மாறுதலொன்றை உருவாக்குவதைக் கண்டதும் அவளுக்குள் கூர்மை ஒன்று விழித்தெழுந்தது. அஸ்தனபுரியில் நிகழ்ந்தவற்றை சூதர் சொல் வழியாகவே அறிந்தேன். இன்றும் என்னை பதறச் செய்கிறது அது என்றாள். ஆனால் அவள் எண்ணியது போல அச்சொற்கள் திருப்பதியை மேலும் துன்புறுத்தவில்லை. அவள் புன்னகை ஒன்றை அணிந்து கொண்டு அதை தவிர்த்தாள். ஆம், அதெல்லாம் ஊழ். இந்திரபிரஸ்தத்தில்தான் இருந்தீர்களா என்றாள். தேவிகை, இல்லை, அரசர்கள் நீங்கியதுமே நான் சிபி நாட்டுக்கு சென்று விட்டேன். அதைச் சொன்னதுமே அவள் வென்றுவிட்டாளென்பதை தேவிகை உணர்ந்தாள். இளவரசர்கள் இந்திரபிரஸ்தத்தில் இருந்தது நன்று. துரியோதனர் தந்தையென நின்று அவர்களை வளர்த்தார் என அறிந்தேன். தேவிகை சொல்லிழந்து வெறுமனே நோக்கிக் கொண்டிருந்தாள். பின்னர், ஆம், சிபி நாட்டில் இங்கிருக்கும் ஆசிரியர்கள் இல்லை. மேலும் அவன் தன் உடன்பிறந்தாருடன் இருப்பதே நன்று என்றும் தோன்றியது என்றாள். அன்னையர் மைந்தருடன் இல்லாமலிருப்பதே நன்று என்றும் ஆசிரியர் சொல்வதுண்டு என்றாள் திருப்பதி. முழுமையாக தோற்கடிக்கப்பட்டவளாக தேவிகை நின்றாள். இவளை என்னால் வெல்லவே முடியாதென 100 முறை உணர்ந்த பின்னரும் ஏன் இதை செய்கிறேன்? என்னிலிருந்து ஆட்டுவிப்பதை எப்படி கடப்பேன்? தன்னிறக்கத்தால் அவள் உள்ளம் துயர் கொண்டது. கண்களில் நீர் திரளத் தொண்டை ஏறி இறங்கியது. என் மகன் என்றாள். அச்சொல்லால் அத்துயரை மடைமாற்றி மைந்தனுக்கானதாக ஆக்கிக் கொண்டாள்.
போர் அணுகுகிறது, அரசி. போரில் என் மைந்தன் படுவான் என நிமித்திகர் சொன்னார்கள். யார் என்று திரௌபதி கேட்டாள். அவள் விழிகள் சுருங்கியிருந்தன. சிபி நாட்டில் பீதகிரி என்னும் மலை உள்ளது. அங்கிருக்கும் நாகசூதர்கள் வருபொருள் உரைப்பதில் வல்லவர்கள். அவர்களில் ஒருவர் நேக்கலம் நோக்கி சொன்னார், திரௌபதி சில கணங்களுக்குப் பின் அது வருவது என்றால் நாம் என்ன செய்ய முடியும் என்றாள். நாம் கைகட்டி நிற்க முடியுமா? ஊழ் என்றால் அதன் முன் சென்று பாய்ந்து உயிர்விட வேண்டாமா? சாவித்ரி குழலனுக்காக யமனை வென்றதை நானும் கேட்டிருக்கிறேன் என்றாள். திரௌபதி, ஆம், ஆனால் போரில் இறக்கும் அத்தனை மைந்தரின் அன்னையரும் உணர்வது இது என்றாள். தேவிகை சீற்றத்துடன், எவர் உணர்கிறார்கள் என்று நான் அறியேன். நான் உணர்வது இது. என் மைந்தன் களம்படலாகாது. அவனை நான் காத்தாக வேண்டும் என்றாள். திரௌபதி, போரிலிருந்து உங்கள் மைந்தருக்கு மட்டும் விடுதல் கோருகிறீர்களா என்றாள். தேவிகை கடும் சினத்துடன் பற்களை இறுகக் கடித்து, விளையாடுகிறீர்களா? எவருடன் விளையாடுகிறீர்கள் என்று தெரியுமா? என்னைப் போன்றவர்களை பூனை எலியை என வைத்தாடும் வல்லமை உங்கள் உகிர்களுக்கு உண்டு. ஆனால் ஊழ் உங்களை வைத்து விளையாடும் என்று கூவினாள். அவள் கொண்ட கட்டுகள் அனைத்தும் சிதறின. அறிக, நான் கோருவது என் மைந்தனுக்காக மட்டும் அல்ல, உங்கள் மைந்தர் ஐவருக்காகவும்தான் என்று இருகைகளையும் இறுகப் பற்றி தொண்டையில் நரம்புகள் புடைக்க விழிகள் ஈரமாக விரித்திருக்க அவள் கூச்சலிட்டாள். நான் கண்டேன். இறந்து கிடந்தவர்கள் உபபாண்டவர்கள் அனைவரும்தான். 9 ஒருவர் கூட எஞ்சாமல் அழிவதைக் கண்டேன். நீங்கள் அன்னை பெரும்புலி. பெற்ற குரலைகளை உண்டு பசியாரப் போகும் குருதி விலங்கு, அதில் என் மைந்தனும் சேரக்கூடாதென்று சொல்லவே வந்தேன். நீங்கள் அனல்மகளாக இருக்கலாம். பெருநகர் அமைத்து மும்முடிசூடி அமர்ந்த சத்ராஜித்தாக இருக்கலாம். ஆனால் ஒன்றுண்டு, நீங்களும் மானுடப் பெண்ணே. மிஞ்சி விளையாட எவரையும் ஊழ் ஒப்புவதில்லை. உங்களை கூர்ந்து நோக்கிக் கொண்டிருக்கிறது அது. மாமலைகளைப் போல உங்கள் நெஞ்சின்மேல் பெருந்துயரை தூக்கி வைக்க அது காத்திருக்கிறது. அதைச் சொல்லவே வந்தேன் என்றாள் தேவிகை. இந்தப் போர் எவர் பொருட்டு? உங்கள் வஞ்சத்தின் பொருட்டு. உங்கள் ஒரு சொல்லுக்காகவே இந்திரபிரஸ்தத்தின் அரசர்கள் படைக்கல் வெடிக்கிறார்கள். உங்களுக்காகவே இன்று பாரத வருஷம் 2 பிரிந்து போர்முகம் கொண்டுள்ளது. உங்கள் வஞ்சம் வெல்லக்கூடும். ஆனால் நீங்கள் வெல்ல மாட்டீர்கள். வஞ்சத்தின் பயனின்மையை உலகுக்கு உணர்த்துவதாக உங்கள் விழிநீர் என்றும் இம்மண்ணில் இருக்கும். இதைச் சொல்பவள் அரசியல்ல, பெண்ணல்ல, வெறும் அன்னை. அவள் சொல்லிழந்து தணிந்தாள். எனக்கு சரியாக சொல்லத் தெரியவில்லை. வெற்றுணர்ச்சிகளால் ஆளப்படும் வெறும் பெண் நான். நான் எதைச் சொன்னேன் என்றே எனக்குத் தெரியவில்லை என்று விம்மலுடன் சொல்லி மேலாடையை இழுத்து முகத்தின் மேல் போட்டுக் கொண்டாள். நம் மைந்தருக்காகவே நான் கோருகிறேன். அவர்கள் இளையோர், இன்னும் இவ்வுலகில் எதையும் அறியாதவர். வாழ்ந்தோரின் வஞ்சத்தின் பொருட்டு வாழ வேண்டியவர்களை ஒருப்பது போல இழிவு பிரிதில்லை என்றாள். மீண்டும் அவளிடம் சொற்கள் எழுந்தன. மைந்தரை இழந்து எதை அடைந்து என்ன? வெல்வது நம் வீரமா அன்றி ஆணவமா? நாம் கொள்வது நிலமா அன்றி பெரும்பழியா? அவள் பெருமூச்சுகள் ஒன்றன்பின் ஒன்றாக எழ சொல்லொழுக்கு முறிந்து தவித்தாள். ஆடையைப் பற்றி முறுக்கியபடி நான் கெஞ்சி கால் பற்றி கண்ணீர் விடவே வந்தேன். நான் அரசியல்ல, இணை மனைவியும் அல்ல, அடைக்கலம் கோரி வந்த எளியவள் என்றே கொள்க. திருப்பதி ஒன்றும் சொல்லவில்லை. அவள் மூச்சொலி கூட கேட்கவில்லை. அவள் முற்றிலும் அங்கில்லை என புலன்கள் சொல்ல தேவிகை அவளை நிமிர்ந்து நோக்கினாள். பெரிய இமைகள் சரிய அவள் தலை குனிந்திருந்தாள். நெற்றிமயிர்கற்றை முகத்தில் சரிந்திருந்தது. அந்த அமைதி தேவிகையையும் அமைதிப்படுத்தியது. எண்ணி நோக்குக, அரசி. நான் உங்களுக்கு எதையும் சொல்லத் தகுதியற்றவள். நூலாய்ந்ததில்லை, அவையமர்ந்து அரசு சூழ்ந்ததுமில்லை. அதெல்லாம் இல்லாதவளென்பதனால் நான் அறிந்த சிலவற்றை நீங்கள் அறியாமலுமிருக்க கூடுமல்லவா என்றாள். சற்று அருகே சென்று, இந்தப் போர் நிகழ்வதே அரசுரிமைக்காக. இது தொடங்கி 2 தலைமுறை காலமாகிறது. அடுத்த தலைமுறையிலும் இது நீடிக்கக்கூடாது.
தன் கொடிவழியினர் பிறரின்றி நாடாள வேண்டும் என்றே அரசர்கள் இருதரப்பிலும் எண்ணுவார்கள். ஆகவே இப்போரில் முதல் அம்புகள் மைந்தர் நெஞ்சுக்காகவே குறிக்கப்படும். குறிப்பிழைக்காத பெருவில்லவர்களே இருதரப்பிலும் உள்ளனர். போர் தொடங்கியதுமே மைந்தர் பலிகள் நிகழத் தொடங்கும். ஐயமே வேண்டியதில்லை என்றாள். திரௌபதியின் கைகளை பற்றிக் கொள்ள நீண்ட தன் கைகளை கட்டுப்படுத்திக் கொண்டு அவர்கள் களம்படுவதே ஊழ் என்று இருந்தால் கூட நாம் ஒன்றும் செய்யவில்லை என்று இருக்கலாகாது. அரசி, அது நம்மால் நிகழ்ந்தது என்று ஒருபோதும் அமையக்கூடாது. இத்தருணத்தில் நாம் செய்ய வேண்டியது அதை மட்டுமே என்றாள். திரௌபதி மெல்ல கலைந்து திரும்பிச் சென்று தன் பீடத்தில் அமர்ந்தாள். பெருமூச்சுடன் ஆம், உண்மை என்றாள். நான் இதை எண்ணவில்லை என்றல்ல, ஆனால் இவை அனைத்தையும் ஏனோ ஒதுக்கி வைத்து பிறிதொரு உலகில் வாழ்ந்தேன் என்றாள். சுவடிகளை எடுத்துக் காட்டி முதற்புலவர் எழுதிய சீதையின் கதை. அதையே படித்துக் கொண்டிருந்தேன். உள்ளம் அதில் அமையவில்லை என்று கண்டபோது அதை சுவடியில் திருப்பி எழுதத் தொடங்கினேன். மெல்ல மெல்ல உள்ளெழுத்துக் கொண்டது. இத்தனை நாட்களாக பிரிதில்லாமல் அவள் கதைக்குள்தான் இருக்கிறேன் என்றாள். என்னை இழுத்து தரையிலிட்டு விட்டீர்கள். நான் செய்வதற்குரியவை பல உள்ளன என்று உணர்கிறேன். ஆனால் அவள் முகத்தில் தெரிந்த வலி தேவிகையை துயர்கொள்ளச் செய்தது. அனைத்தும் மிக அப்பால் சென்றுவிட்டன என்று தோன்றுகிறது தேவிகை என்றாள். இல்லை, அப்படி தோன்றும். ஆனால் இவர்கள் ஒவ்வொருவரும் அஞ்சிக் கொண்டுதான் இருப்பார்கள். இவர்களை நாம் செலுத்த முடியும். முதலில் நம் குழுனர் அவை நின்று உரைத்த வஞ்சம்தான் அவர்களை பின்னதர முடியாமலாக்குகிறது. அந்த வஞ்சத்திலிருந்து அவர்களை நாம் விடுவிக்க முடியும். முதலில் அவ்வஞ்சத்தை நாம் கைவிட்டால் போதும். அது பொருளிழந்துவிடும். அவர்கள் அதைப்பற்றி நின்று எதையும் செய்யவியலாது. அரசி, இன்று அவர்களை சவுக்கெனப் பின்னின்று சொடுக்கி விசை கூட்டுவது உங்கள் வஞ்சனமே என்றாள் தேவிகை. அது நிகழ்ந்தால் அவர்களுக்கு முன் பல வழிகள் திறந்து கிடக்கின்றன. இன்னமும் அங்கே பிதாமகரும் முதலாசிரியரும் முதுதந்தையும் இருக்கிறார்கள் என்பதே நல்லூழ். மைந்தர் அவர்கள் முன் தோள் தழுவிக் கொண்டு வஞ்சம் மறந்தார்கள் என்றால் எவரும் எவரையும் கோழை என்றும் தன்னலத்தான் என்றும் சொல்லப் போவதில்லை என தொடர்ந்தாள். இருகுலத்து மைந்தரும் அதேபோல இப்பால் நின்று அவர்களை இணைக்க முடியும். ஆயிரம்தான் போர்வஞ்சம் கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு அரசரும் உள்ளோர அஞ்சிக் கொண்டே இருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. ஒரு குடி பிறந்தார் முடிப்பூசலிட்டு போர்முகம் நிற்பது இதுவே பாரத வருஷத்தில் முதல் முறை. இந்த முன்னிகழ்வு தொடர்ந்தால் அவர்கள் ஒவ்வொரு குடிக்கும் அது பேரிடராக நாளை வந்துவிழும் என்று அவர்களும் உள்ளறிந்திருப்பார்கள். போர் தவிர்க்கப்படுமென்றால் அது முன்னிகழ்வாகும். அதை எண்ணி அரசர்கள் அனைவரும் ஆறுதலை கொள்வார்கள் என்றாள் தேவிகை. திரௌபதி அவள் சொற்களை சரிந்த விழிகளும் சற்றே விலகிய உலர்ந்த உதடுகளுமாக கேட்டுக் கொண்டிருந்தாள். அவள் உடலின் கருமைக்குள் அனல் கொண்டது போன்றதோர் செம்மை ஓடுவதை தேவிகை கண்டிருந்தாள். அவளை அழகியாக்குவது அது. அனல் மேலும் மேலும் வெம்மை கொண்டு வருவது போல தோன்றியது. நாம் என்ன செய்ய வேண்டுமென்று தாமியரை அழைத்து கேட்போம். இப்போது நாம் செய்ய வேண்டியது நீங்கள் வஞ்சமின்றி இருக்கிறீர்கள் என அவர்கள் அறிய வேண்டும். அதன்பின் உலகறிய வேண்டும் என்று தேவிகை தொடர்ந்தாள். அதற்கு ஒரே வழி நீங்கள் எந்த முறைமையும் இல்லாமல் அஸ்தினபுரிக்குள் நுழைவதுதான். எளிய பெண்ணாகச் சென்று அஸ்தினபுரியின் அரசியரை தழுவிக் கொள்ளுங்கள். அங்கிருக்கும் மைந்தர் 1000 வரை நெஞ்சோடணையுங்கள். அவர்களுடன் விளையாடுங்கள். பிதாமகரையும் முதுதந்தையையும் கால் பணிந்து வணங்குங்கள். அதன்பின் துரியோதனரின் அவையில் நின்று நீங்கள் அவர்மேல் கொண்ட வஞ்சத்தை முற்றாக மறந்துவிட்டதாக அறிவியுங்கள். முழுமையாக தோற்று அடிபணிந்து ஒன்றும் எஞ்சாதவளாக அந்நகர் விட்டு விலகி வாருங்கள். நீங்கள் அனைத்தையும் வென்றவர் ஆவீர்கள். ஆணை. அதன்பின் இப்பாரத வருஷமே உங்களை பேரன்னை என வணங்கும். அரசரவைகள் உங்களை என்ன சொன்னால் என்ன? அன்னையர் நாவில் அருந்ததி போல, அனுசூயை போல, சாவித்ரி போல, மைத்ரேயி போல அழியாது வாழ்வீர்கள் என்றாள் தேவிகை. அரச முடியை கண்டுவிட்டீர்கள். கானக வாழ்விலும் உழன்று விட்டீர்கள். இனி உங்களுக்கு எஞ்சுவது என்ன? நம் மைந்தரை நாம் நம்புவோம். அபிமன்யு மட்டும் போதும்.
கிழக்கோ தெற்கோ செல்வோம். வென்றெடுக்க மண்ணும் குலங்களும் அங்குள்ளன. நம் மைந்தர் அங்கு அரசு அமைத்து முடிசூடட்டும். அவர்கள் பிறப்பால் இளவரசர்களல்ல அரசி, தோள்வல்லமையால் இளவரசர்கள். க்ஷத்திரியர்களுக்கு தந்தை வழி நிலம் உகந்தது. குலவழி நிலம் மேலும் உகந்தது. வென்றடக்கிய நிலமோ விண்ணகத்திலும் புகழ் சேர்ப்பது என்கின்றன நூல்கள். திருப்பதி அருகிருந்து நூலை இழுக்க வெளியே மணியோசை எழுந்தது. கதவைத் திறந்து உள்ளே வந்த சலஃபையிடம் தௌமியரை அழைத்து வருக என்றாள். பின்னர் அமர்க அரசி என்றாள். தேவிகை ஆடையை ஒதுக்கியபடி அமர்ந்து கொண்டாள். மேலும் சொல்வதற்கேதுமில்லை என்று தோன்றியது. பெருமூச்சுடன் அங்கிருந்த ஓலையை எடுத்துப் பார்த்தாள். அது தொன்மையான ஓலை, பழுப்பேறியிருந்தது. அதிலிருந்த எழுத்துக்களை அவளால் படிக்க முடியவில்லை. மிகத் தொன்மையானது. அன்றிருந்த எழுத்து வடிவம் என்றாள் திருபதி. தேவிகை ஓலையை கீழே வைத்தாள். திருப்பதி ஓலைகளை ஒவ்வொன்றாக நோக்கி அடுக்கி வைத்தாள். பின்னர் பட்டுநூல் கொண்டு கட்டினாள். அவ்வாறு வெளியே ஒன்றை திருத்துவதென்பது அகந்திருத்துவதே என அறிந்திருந்தாள். அவள் தன் அணிப்பேழையை அவ்வாறு திருத்துவதுண்டு. அவள் அதையே நோக்கிக் கொண்டிருந்தாள். தொன்மையான ஓலைகள், தொன்மையான சொற்கள். கல்வி என்பது தொன்மையானவற்றை அறிவது மட்டுமே. வருவனவற்றுக்கு ஏதேனும் ஒழுங்குள்ளதா என்று அறிய வந்தவற்றை அறிவது. வருவன குறித்த விழைவேதுமின்றி வந்தவற்றை அறிய எவருக்கேனும் இயலுமா என்ன? அவள் கண்டவர்களிலேயே நூலறிந்தவர் யுதிஷ்டிரர். அவருக்கு ஒன்றுமே தெரியாது என்றுதான் அவள் உள்ளம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தது. சொற்களில் விழைவுகளை கண்டடையும் பயிற்சியின்றி அவர் கற்றது ஏதுமில்லை. அவள் அசைந்தமர்ந்த போது எரிட்டு நோக்கிவிட்டு திருப்பதி மீண்டும் சுவடிகளை அடுக்கி வைத்தாள். சலஃபை வந்து தாமியரின் வரவை அறிவித்தபோது அவள் மிக விலகி வந்துவிட்டிருந்தாள். அவர் ஏன் வருகிறார் என்பது கூட உள்ளத்தில் உரைக்காத அளவுக்கு. திருப்பதி தலையசைக்க சலஃபை சென்று தௌமியரை உள்ளே அனுப்பினாள். அவர் வந்து வணங்கி முகமன் உரைத்து அமர்ந்தார். அவள் சுவடிக்கட்டை அப்பால் வைத்துவிட்டு நேரடியாக தௌமியரே, நான் அஸ்தினபுரிக்கு செல்ல விழைகிறேன் என்றாள். அவர் வாய் திறந்து சொல்லெழாது அமைந்தார். பானுமதியையும் அசலையையும் பிற பெண்டிரையும் சந்திக்க வேண்டும். முதன்மையாக பேரரசி காந்தாரியை சந்திக்க வேண்டும் என்றாள். தாமியர் ஆனால் என்றார். நான் என் வஞ்சத்தை கைவிட்டுவிட்டேன் என்று அவர்கள் அறிவதற்காகத்தான் செல்கிறேன். நம் அரசர்களும் குடிகளும் அறிய வேண்டும். பாரத வருஷமே அறிய வேண்டும். என் மைந்தருக்கு உடன்குருதியரான மைந்தர் 1000 அங்கிருக்கிறார்கள். அவர்களைக் கண்டு தழுவி மீள விரும்புகிறேன். தாமியர் புரிந்து கொண்டார். ஆனால் அவர் உள்ளம் அதை முழுதும் வாங்கிக் கொள்ளவில்லை. அரசர்களின் எண்ணம் என தொடர்ந்தார். திருப்பதி மரித்து இது என் எண்ணம் என்றாள். ஆம், அது நன்று என்றார் தாமியர். நான் செல்வதற்குரிய தருணம் உடனே ஏதேனும் உள்ளதா? அதை ஆராய்ந்து சொல்லவே அழைத்தேன் என்றார். தருணம் என்றால் எனக் குழம்பிய தாமியர் முகம் மலர்ந்து ஆம், உள்ளது. உடனடியாகவே உள்ளது. மாத்திரபிரஸ்தான நாள். பேரரசி சத்யவதியும் அரசியர் அம்பிகையும் அம்பாலிகையும் காணேகியது அன்றுதான். இது 60ஆம் ஆண்டு. அதை அவர்கள் அங்கே அரச முறைப்படி கொண்டாடுகிறார்கள். முறைப்படி நமக்கும் அழைப்பு வந்துள்ளது என்றார். தேவிகை மிகப் பொருத்தமான நாள் என்றாள். ஆம் அரசி, அன்னையருக்குரிய நாள் இது. மூதன்னையர் இந்நாளில் தர்ப்பை புல் ஏந்தி நெறியுறுதி ஏற்று குடிகளிடமிருந்து முற்றிலும் விலகி புறநோன்பு வாழ்க்கைக்கு செல்வார்கள். கானேகலுக்கு நிகரானது அது. அவர்கள் கங்கை கரையில் புற்குடில் அமைத்து அங்கே சென்று வாழ்வார்கள். அவர்களை அவர்களின் குடியினரும் குருதியினரும் சென்று சந்திக்கக்கூடாது. குடியின் எந்த நிகழ்வுகளிலும் அவர்கள் பங்கேற்பதுமில்லை. அவர்கள் மண்ணேங்கினால் கூட குருதி வழி வந்தவர்கள் அனற்கடனோ நீர்க்கடனோ செய்யக்கூடாது. இதே நோன்பு கொண்ட பிறர்தான் அவற்றை செய்ய வேண்டும். ஆண்டுதோறும் அளிக்கப்படும் அன்னமும் நீரும் கூட அவர்களுக்கு வேண்டியதில்லை என்பது மரபு என்றார் தாமியர். அப்போசனைக்கு நாம் செல்வோம் என்றாள் திருப்பதி.
தாமியர், நீங்கள் செல்வதாக முறைப்படி அறிவித்து விடுகிறேன் என்றாள். தேவையில்லை. நாளை புலரியில் நானும் இவளும் இங்கிருந்தே கிளம்புகிறோம். அச்சடங்குக்குரிய முறைமைகள் ஏதேனுமுண்டா? முன்பு சில முறை சென்றது நினைவில் உள்ளது என்றாள். மூவன்மையர் ஆலயம் கங்கையின் தெற்குக் காட்டில் உள்ளது. மிகச்சிறிய ஆலயம். 3 கிடைக்கற்கள் மட்டும்தான் அங்கே நிறுவப்பட்டுள்ளன. புறநோன்பு கொள்ளும் அன்னையர் ஈன்று மறைந்த குழந்தைகளின் உருவை பச்சரிசியில் அப்பம் போல் செய்து இறைவடிவாக அமைந்திருக்கும் 3 அன்னையருக்கும் படைப்பார்கள். பிறர் பச்சரிசியில் செய்த முகங்களை அப்பங்களாக்கி படைத்து அனைவருக்கும் அளிப்பர். வழக்கமான நீராட்டும் பூசனைகளும் மட்டுமே என்றார் தாமியர். திருப்பதி, நன்று என்றாள். தாமியர், பூசனைக்கு 7 நாட்களுக்கு முன்பிருந்தே ஆண்களை முற்றிலும் தவிர்த்துவிட வேண்டும் என்பதே நெறி. பூசனையில் பூசகர் உட்பட அனைவரும் பெண்களே. தெற்குக் காட்டுக்குள்ளேயே அன்று ஆண்கள் செல்ல ஒப்புதலில்லை என்றார். திருப்பதி, அதுவும் நன்று என்றபின், நான் கிளம்புவதற்குரிய ஒருக்கங்களை செய்ய சுரேசருக்கு ஆணையிடுக என்றாள். தாமியர் தலைவணங்கி அவ்வண்ணமே என எழுந்து கொண்டார். அவர் சென்றதும் தேவிகை, நான் இத்தனை எளிதாக அனைத்தும் முடியுமென எண்ணவே இல்லை அரசி என்றாள். நெஞ்சிலிருந்து பேரிடை ஒன்று இறங்கியதாகவே உணர்கிறேன் திருப்பதி, பார்ப்போம். என் நெஞ்சு எடை இழக்கவே இல்லை என்றாள். வஞ்சத்தை மறக்க முடிவெடுப்பது முதல் அடிவைப்பு. வஞ்சத்தை மறப்பது அடுத்தது. அங்கு சென்று அம்மைந்தரையும் அன்னையரையும் கண்டு தழுவிக்கொண்டால் அனைத்திலிருந்தும் விடுபட்டு விடுவீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, அவர்களும் நம்மவரும் அனைவருமே விடுதலை கொள்வோம் என்றாள் தேவிகை. திருப்பதியின் முகம் குனிந்து சொட்டப் போகும் துளி என திரண்டு இருப்பதைக் கண்டு அவள் மேலும் தொடர்ந்தாள். ஒருவேளை இது இங்ஙனம் நிகழ வேண்டுமென்பதற்காகவே இப்படி கூர்கொண்டிருக்கக்கூடும். இது அன்னையர் சொல்லால் நிறைவுற்றாக வேண்டிய ஆடல் போலும். திருப்பதி வெறுமனே தலையசைத்தாள். இன்று முழுக்க இதை நெஞ்சில் ஓட்டிக்கொண்டே இருங்கள் அரசி. எண்ண எண்ண இது விரிவதைக் காண்பீர்கள். ஒவ்வொன்றாக கடந்து செல்வீர்கள் என்றாள். மெய்யாகவே நீங்கள் இத்தனை எளிதில் வஞ்சத்திலிருந்து விலகுவீர்கள் என நான் எண்ணவில்லை. ஆனால் இப்போது பிறிதென்ன நிகழக்கூடும் என்ற வியப்பே எழுகிறது. நீங்கள் எழுந்த உயரத்திலிருந்து இவர்களை எல்லாம் குனிந்து நோக்கி பொறுத்துக் கொள்வதுதான் இயல்பானது. கானேகி, நீங்கள் கனிந்து விட்டீர்கள் என்று சொன்னார்கள். அதற்கு முன் மும்முடிசூடியதுமே அக்கனிதல் தொடங்கிவிட்டிருக்கும் என்று நான் இப்போது எண்ணுகிறேன். எந்தப் பெண்ணும் இவ்வுலகின் வெற்றிகள் மேல் அமர்ந்து நிறைவு கொள்ள மாட்டாள். எய்தியதுமே விருமையைக் கண்டடைவாள். அதிலிருந்தே நீங்கள் தொடங்கியிருக்கிறீர்கள். மெய்தான் என்றாள். திருப்பதி, நான் கிளம்புகிறேன். இன்றிரவு நான் நன்கு துயில்வேன் என எண்ணுகிறேன் என்றாள் தேவிகை. அவள் எழுந்தபோது திருப்பதியும் எழுந்து அவள் கைகளைப் பற்றிக் கொண்டாள். நன்று சொன்னீர்கள் அரசி. எனக்கு தேவையாக இருந்த சொல் என்றாள். நம் மைந்தருக்காக என்றபின் பெருமூச்சுடன் தேவிகை விடைபெற்றாள். கதவைத் திறந்து வெளியே சென்றதும் மெல்லிய ஏமாற்றம்தான் தன்னுள் இருக்கிறதென்று உணர்ந்தாள். அதனுடன் கலந்த அதைவிட மெல்லிய எரிச்சல். அது ஏன் என வியந்தபடி நடந்தாள். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.